பிராவிஸ் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், நான் ஸ்டைலான ஜடேஜாவும் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். நிகிடி போட்ட பால் வந்து பிராவிஸ் பிளே பண்ணாரு. அந்த பால் வந்து பேட்ல பட்டுடுச்சு. அப்பீல் பண்ண உடனே அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாங்க. டவுன் த லெக் தான் போனுச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அம்பையர் அவுட் கொடுத்த உடனே பிராவிஸ் என்ன பண்றாங்கன்னா ரிவ்யூ கேட்டுட்டு ஓடிந்துடலாம், இல்லையா ஃபர்ஸ்ட் ரன் கம்ப்ளீட் பண்ணாரு ரிவ்யூ கேட்டுக்கலாம், அப்படி இல்லையா செகண்ட் ரன் கம்ப்ளீட் பண்றாருல நடந்து வர பேச்சு அவர் ரிவ்யூ கேட்டு வந்துடணும். அது எதுவுமே பண்ணாம ரெண்டு பேரும் ஜாலியா பொறுமையா நடந்து போய் அப்படியே என்னமோ டைம் இருக்கிற மாதிரி வந்து அப்படியே கன்சல்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 29 செகண்ட் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா ரிவ்யூ கேட்கறாங்க. என்ன ஒரு மிஸ்டேக்னா அவர் அவுட் கொடுத்தோன்னே டைமர் வந்து அவங்க ஓடல. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் ரெண்டு ரன் ஓடனால பாத்தீங்கன்னா டைமர் இருந்து வேஸ்ட் தான். டிராவிஸும் ஜடேஜாவும் பேசிட்டு ரிவ்யூ கேட்கறாங்க. பாத்தீங்கன்னா அம்பையர் வந்துட்டு டைம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு டிம் டேவிட், விராட் கோலி வந்து டைம் முடிஞ்ச அப்புறம் மட்டும் எப்படி ரிவ்யூ போவாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க. அம்பையர் பாத்தீங்கன்னா ரிவ்யூக்கு அலோவ் பண்ணல. பிராவிஸ் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இது வந்து பிராவிஸ் அண்ட் ஜடேஜாவோட மிஸ்டேக் தான் சொல்ல முடியும்.